தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் திட்டத்தை அமல்படுத்தியது தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். ஆனந்த்குமார், விவரங்கள். வணக்கம். தூய்மை பணியாளர்களுக்கு அதிகாரம் வழங்கும் வகையில் அவர்களை தொழில் முனைவோர்களாக முன்னேற்றுவதற்காக அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்தது. அதேபோல் தூய்மை பணியாளர்களுக்கு 50% மானியத்துடன் நவீன கழிவுநீர் அகற்றும் ஊர்திகள் உபகரணங்கள் வழங்கவும் மத்திய அரசு நமஸ்தே திட்டத்தை அறிவித்திருந்தது. இந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக கூறி, எனவே இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என கோரி சவுக்கு சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் திட்டங்களை அமல்படுத்தும் பணிகளை சட்டவிரோதமாக தலித் இந்திய வர்த்தக மற்றும் தொழில் சபை என்ற அமைப்பு தனியார் அமைப்பிற்கு வழங்கப்பட்டதாகவும் இதன் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாகவும் அவர் மனுவில் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த முறைகேட்டில் பல்வேறு தலைவர்கள் முக்கிய பங்கு வகித்திருப்பதாகவும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் தூய்மை பணியாளர்களுக்கு அதிகாரம் வழங்க ஒதுக்கப்பட்ட பெருந்தொகை உண்மையான பயனாளர்களுக்கு சென்றடையவில்லை எனவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருந்தார். எனவே இது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணை கொண்டது. அப்பொழுது வழக்கின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை நடுத்தர தொழில்துறை செயலாளர், சென்னை கழிவுநீர் அகற்றல் வாரிய தலைவர் ஆகியோர் எதிர்மாக சேர்க்க உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த திட்டத்தின் தொடர்பான ஆவணங்களை தமிழக அரசு வருகிற வெள்ளிக்கிழமை என்று தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை அன்றைக்கு தள்ளி வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.